வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைந்தபட்ச இபிஎஸ் 95 ஓய்வூதியத்தை 9000 உயர்த்த ஓய்வூதியர்கள் கோரிக்கை அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப் 95 திட்டத்தை திணிப்பதற்கு எதிராக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 16 கருப்பு தினமாக நாடு தழுவிய போராட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து ஓய்வூதியதாரர்கள் ஓய்வு பெற்ற நபர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் திங்கட்கிழமை நவம்பர் 17 இங்குள்ள மாரிபாலத்தில் உள்ள பிராந்திய பிஎஃப் அலுவலகத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தினர். நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தேசிய மற்றும் மாநில குழுக்களின் அழைப்பின் பேரில் விசாகப்பட்டினம் மாவட்ட குழு நவம்பர் 17 அன்று போராட்டத்தை ஏற்பாடு செய்தது. இந்த போராட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் அமைப்புகளின் ஓய்வூதியதாரர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கே சுதாகர் ராவ், கடந்த 15 ஆண்டுகளாக இபிஎஸ் 95க்கு எதிராக ஆண்டுதோறும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தாலும் மத்திய அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தவில்லை என்றும் ஓய்வூதியதாரர்களின் பிரச்சனைகளை தீர்க்க மறுத்து வருவதாகவும் கூறினார். ஓய்வூதியதாரர்களால் குறைந்தபட்ச ஓய்வூதியமான 1000 இரு முனைகளையும் பூர்த்தி செய்ய முடியவில்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 9000 உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோரினர். மாவட்ட செயலாளர் எஸ்கே ஹுசைன் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி அதனுடன் டிஏ இணைக்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஓய்வு பெற்ற ஊழியர் மற்றும் மனைவிக்கு மருத்துவ வசதி வழங்கப்பட வேண்டும். செப்டம்பர் 1, 2014க்கு முன்னும் பின்னும் ஓய்வு பெற்றவர்களுக்கு அதிக ஓய்வூதிய வசதியை விரிவுபடுத்த வேண்டும். மேலும் கோவிட்-19 கோரிக்கையின் பேரில் நிறுத்தப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே சலுகை வசதியை மீண்டும் தொடங்க வேண்டும். டிசம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெறவுள்ள போராட்டங்களுக்கு நிதியளித்த அனைவருக்கும் சங்க தலைவர்கள் நன்றி தெரிவித்தனர். விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் விதிகள் அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக இல்லை என்ற வாதத்தின் பேரில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அணுகுமுறையை மாவட்ட துணைத் தலைவர் UVSN வர்மா விமர்சித்தார். நாட்டில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ளதாகவும் அதையே செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.